வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாயத்மிகி வக்ரதுண்டாய திமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாயத்மிகி மகாசேனாய திமிகி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 11/6/2024 செவ்வாய்க்கிழமை, தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் 29ஆம் நாள். இன்றைய திதி இரவு 7:26 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுதும் ஆயில்ய நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம், பின்பு மூல நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 3 மணிலிருந்து 4:30 மணி வரை, குளிகை காலம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரை, யமகண்டம் 9 மணிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை ஆயில்ய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை மறைமுகமாக வழங்க காத்திருக்கிறார். பொதுவாகவே இந்த மேஷ லக்னம் மேஷ ராசிக்காரர்களுக்கு புதன் அவ்வளவு சாதகத்தை செய்ய மாட்டார். ஆயில்ய நட்சத்திரத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் இன்றைய நாளை பொறுத்தவரை சில தடைகளை, சில தடங்கல்களை தந்து வெற்றி அடைய செய்வார். குரு பகவான் எத்தனை தடைகள் தந்தாலும் அவற்றையெல்லாம் வென்று காட்டக்கூடிய திறனை வழங்க காத்திருக்கிறார். அதனால் தடைகளோடு சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான பொழுதாக இருக்கிறது இந்த நல்ல நாளில். மேஷ ராசிக்காரர்கள் திருப்பதியில் அருள்பாலிக்கக்கூடிய எம்பெருமான் ஏழுமலையான மனசில் நினச்சிட்டு ஓம் ஏழுமலையானே போற்றி அப்படின்னு ஒரு 27 முறை சொல்லிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் தடையோடு சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துல பயணத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் ஆயில்ய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய இன்றைய நாள் தொழில் ரீதியாக பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம். புதிய ஆடை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். புதிதாக மண்மனை சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அதே போல நண்பர்கள், உறவுக்காரர்கள், சகோதர சகோதரிகளுக்கு புதிதாக ஆடை வாங்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நாளில் ஆடையில் கவனம் செலுத்தி பல விஷயங்களை சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான பொழுதுல கொல்லூரில் அருள்பாலிக்கக்கூடிய தாய் மூகாம்பிய மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகனாக புதனுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிதாக நல்ல நண்பர்களை சேர்த்து கொண்டு புதித தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். தொழிலில் விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அடுத்தவர்களை சந்தித்து நல்ல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதே சமயத்தில் சில தடைகளும் சில மன உளைச்சல்களும் மாமன் வழி உறவால் சில வருத்தங்களும் இருக்கதான் செய்யும். அவற்றையெல்லாம் மேலெழுந்த வாரியாக பேசாமல் ஆழமாக சிந்தித்து சரியாக திட்டமிட்டு செயல்படும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். சில உறவுகளோடு சிக்கல்களை ஏற்படுத்தினால் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் வைத்தீஸ்வரன் கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்களை, கடகராசியை பொறுத்தவரை ஜென்மத்திலேயே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களை, சில மன உளைச்சல்களை தந்தாலும், வாக்குவாதங்களை தந்தாலும் குரு பகவான் சாதகமாக இருந்து அவற்றை எல்லாம் சரி செய்வார். பார்வை பலனாக குரு பல்வேறு லாபங்களை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதே மாதிரி புதனுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பிஸ்னஸ் ரீதியாக சில பேச்சுவார்த்தையில் மன உளைச்சல்களை தருவார். நீங்கள் ஒரு திட்டம் போட்டு பேசுவீங்க, அவர்கள் ஒரு திட்டத்தை புரிந்து கொண்டு பேசுவாங்க. அதனால் உங்களுக்கான அந்த வாக்குவாதங்கள் லாபங்கள் குறையிற மாதிரி ஃபீல் ஆகும். நாம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நமக்கு லாபங்கள் குறையுதே அப்படின்னு புலம்பக்கூடாது. அவற்றையெல்லாம் அஷ்டமத்து சனி காலத்தில் கிடைத்தவரை லாபம்னு பயன்படுத்தி கொள்ளும் போது வருங்காலத்தில் சிறப்பான ஒரு வாழ்வு அமையும். அதனால் கிடைத்த லாபத்திற்கு தொழில் செய்யுங்கள். லாபத்துக்கு முழுமையாக கிடைக்க நம்பாதீங்க. இந்த நல்ல நாளில் உடுப்பியில் அருள்பாலிக்கக்கூடிய கிருஷ்ணரை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் லாபம் குறைவாக இருந்தாலும் மனநிறைவான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்களை, சிம்ம ராசியை பொறுத்தவரை 12ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களை, சில விரைய செலவுகளை தொழில் ரீதியாக தந்தாலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதிதாக ஆடை எடுப்பதில் சில சிக்கல்கள் வரும். அதே மாதிரி
இப்போ வேலைக்கு செல்லும்போது கூட உங்களுடைய யூனிஃபார்ம்லாம் துவைச்சி உங்களுக்கு சரியாக கிடைக்காத ஒரு சூழல் கூட வந்துடும். அதனால் சரியாக திட்டமிட்டு செயல்படும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். அதே போல் இந்த கேட்டில் இடிச்சிக்கிறது, அதேமாதிரி வந்து சட்டையை கிழிச்சிக்கிறது, எங்கேயாவது வந்து இப்போ இந்த பேண்ட்டில் வந்து மாட்டிக்கிறது, இந்த சுடிதார் எங்கேயா மாட்டிக்கிறது, அந்த மாதிரிலாம் சில சூழல்கள் வரும். எச்சரிக்கையாக நடந்துக்கணும். அதேமாரி வாகனத்தில் போகும்போது ஆடை வந்து வாகனத்தில் சிக்கிக்கிற மாதிரி சூழல் கூட வந்துடும். எச்சரிக்கையாக நடந்துக்கணும். ஆனாலும் உங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய பாதிப்பு ஒன்றும் இருந்து விடாது, பயப்படாதுங்க. இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சில பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக சில சங்கடங்களை தந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளித்து வர முடியும். ஆனால் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் அருள்பாலிக்கூடிய தட்சண காசி காலபைரவர் ஒரு மனசு நினச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது சங்கட்டங்கள் தீர்ந்து சந்தோஷம் பெருகும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னி ராசிக்காரில் கன்னி ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். புதிதாக ஆடை வாங்க முடியும், புதிதாக நண்பர்களை சேர்த்துக்கொள்ள முடியும், தொழில் ரீதியாக நல்ல நண்பர்களை சேர்த்துக்கொண்டு புதிதாக தொழில் தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தை நடத்தலாம். மாமன் வழி உறவாக லாபம் கிடைப்பதற்கும், மாமனார் வீட்டிலிருந்து நீண்ட நாட்களாக வராத சொத்து வருவதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் ஒரு ஏற்ற நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் திருத்தணியில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது நீண்ட நாள் உறவை புதுப்பிக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரில் துலா ராசியை பொறுத்தவரை 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களை, சில மன வருத்தங்களை தந்தாலும் அவற்றையெல்லாம் வென்று காட்டக்கூடிய திறன் வந்து உங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி வந்து வீடு மண்மனை பிரச்சனை ஏற்படுவதற்கும், சில வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் உங்களை எத்தனை சங்கடங்கள் இருந்தாலும் சனி பகவான் பலமாக இருந்து பல்வேறு லாபங்களை வழங்கி பொருளாதார நெருக்கடிகளை சரி செய்து உங்களுக்கான ஒரு தளத்தை நிர்ணயம் செய்வார். இந்த நல்ல நாளில் கும்பகோணத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சாரங்கபாணியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சாரங்கபாணி அருளால் சந்தோஷம் பெருகும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரில் விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்து கர்மக்காரகனாக தந்தை வழி உறவால் லாபம் கிடைப்பதற்கும், வெளிநாட்டு பயணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும், வெளியூர் பயணத்திற்கான முகாந்திரம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஒரு விஷயத்தை தொடங்கலாம் மொழியை முழுசாக உங்களுக்கு நடந்துடும் நம்பாதீங்க. அதே சமயத்தில் இப்போ தொடங்கினா தான் அடுத்தடுத்து வர காலத்தில் முழுசாக நடைபெறும் அப்படின்றத புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்கிடணும். இந்த நல்ல நாளில் விருச்சிக ராசிக்காரர்கள் ஸ்ரீமுஷ்ணத்தில் அருள்பாலிக்கக்கூடிய வராக மூர்த்தி மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரில் தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. தனுசு ராசிக்கு அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான நாள். தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சில சங்கட்டங்கள், மன உளைச்சல்கள், சில கஷ்டங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளித்து வென்று காட்டக்கூடிய திறன் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலே பயணம் செய்கிறதுனால எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளித்து வர முடியும். சந்திராசிரமம் சிலருக்கு இருந்து சில மன வருத்தங்களை தந்தாலும் அவற்றையெல்லாம் வென்று காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் தேனி குச்சனூரில் அருள்பாலிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரில் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. மகர ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்து பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல நண்பர்களை சேர்த்துக்கொள்ளலாம். தொழிலுக்கான ஒரு ஆடை வாங்குறதுக்கு, யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு, ஒரு கம்பெனியில் நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன், அந்த கம்பெனியில் வந்து யூனிஃபார்ம் கொடுத்தாங்க, அதை நான் இன்றைக்கி புதுசாக வாங்கி தைச்சேன் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வேலை எனக்கு நல்ல ஒரு நிரந்தர வேலை கிடச்சிருக்கு, அதே சமயத்தில் சின்னதாக இருக்குது, நான் வருங்காலத்தில் நல்ல ஒரு வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வேலைக்காரனாக இருக்கக்கூடிய வேர்வை நாயகனாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை தொடர்ச்சியாக வழிபடுங்க. ஓம் காகத்வஜாத்மிகு கட்ககஸ்தாயுமிகு தன்னோ மந்த பிரசோதியா என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக புதிய ஆடை வாங்கி அணிந்து கொள்ளும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்து தொழில் ரீதியாக ஒரு பின்னடைவை தந்தாலும், மாமன் வழி உறவால் சில வருத்தங்களையும் சில அலட்சியங்களை தந்தாலும், எழுத்துத்துறை எழுத்து பணியில் இருப்பவர்களுக்கு தடைகளை ஏற்படுத்தினாலும் அவற்றையெல்லாம் வென்று காட்டி வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல்மருவத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஆதிபராசக்தியை மனசில் நினச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது எழுத்துத்துறை சம்பந்தப்பட்டவர்கள், ஆடை வடிவமைப்பாளர்கள் தடைகள் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரில் மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. மீனராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்து புதாதிபத்திய யோகத்தை கொடுத்து பல்வேறு லாபங்களை வழங்குகிறார்.
சின்ன சின்னதாக மன வருத்தங்கள் அலட்சியங்கள் இருந்தாலும் மாமன் வழி உறவா லாபம், புதிதாக பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்களை சந்தித்து புதிதாக சில விஷயங்களை திட்டமிட்டு செயல்பட முடியும். 7ஆம் இடத்தில் 7.5 சனி நடக்கக்கூடிய பொழுதிலேயே நான் சாதித்து காட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் மீன ராசிக்காரர்கள் மதுரையில் அருள்பாலிக்கக்கூடிய மீனாட்சி மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது மீனாட்சி அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரம், பின்பு மூல நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க, வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருங்க. அதேமாதிரி வெள்ளை ஆடை உடுத்தாதீங்க, ரோஸ் கலர் ஆடை உடுத்தாதீங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஒரு கர்ச்சிப்பாவது வச்சுக்கோங்க. மூல நட்சத்திரக்காரர்கள் மஞ்சள் கர்ச்சிப்பை யூஸ் பண்ணாதீங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சில அலட்சியங்களால் வம்பு வழக்கில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்கிட ஒரு பொழுதாக இருக்குது. அதனால் எதையுமே திட்டமிட்டு செயல்படும் போது சந்திராஷ்டமம் விடுபட முடியும். இந்த நல்ல நாளில் கேட்டை நட்சத்திரம் மூல நட்சத்திரக்காரர்கள் இருவருமே திருக்கோவிலில் அருள்பாலிக்கக்கூடிய உலகளந்த பெருமாளை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சந்திராஷ்டமம் விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு குரங்கணி முத்துமாலையம்மன் பவனி. பல்வேறு கோயில்களில் இந்த வைகாசி திருவிழா காலங்களில் மாரியம்மன் உற்சவமானது நடக்கும். அந்த உற்சவத்தில் கலந்து கொண்டு மஞ்சள் நீர் தெளித்து மாரியம்மனை வழிபடும் போது தோல் சம்பந்தப்பட்ட நோய், நெருப்பு கொப்பளங்கள், அம்மை நோய் தீண்டாது என்பது அந்த காலத்திலே வடிவமைச்சு வச்சிருக்காங்க. அதனால உங்களுக்கு உடல் உஷ்ணமாக இருந்தால் கண்டிப்பாக மஞ்சளை தண்ணியில் கரைத்து வேப்பிலை 4 உருவி போட்டு அந்த தண்ணியை நீங்கள் குளிக்கும்போது கண்டிப்பாக அம்மை நோயிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். அதேமாதிரி இந்த வெப்பத்தால் வரக்கூடிய கொப்பளங்கள் இதில் இருந்தால் உங்களை தற்காத்து கொள்ள முடியும். அம்மன் வழிபாடு, மாரியம்மன் வழிபாட்டை செய்து அனைவரும் இன்றைய நாளை சிறப்பாக மாற்றிக்கொள்ள வாழ்த்துக்கள். பிப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள், இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அவற்றில் ராசிக்கேற்ற பலன்களோடு அன்று வழிபட்டு செல்ல வேண்டிய தெய்வங்களை குறிப்பிட்டு சொன்னோம். அவற்றை சரியாக பயன்படுத்தி இன்பங்களை நீக்கி துன்பங்கள் பெருக வாழ்த்துக்கள். பிப்ளே யூடியூப் சேனலில் நம்மளுடைய ராசி பலன்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கிறது. ஆன்மீக தகவல்கள், கிரக பயிற்சிகள் இவற்றை சரியாக பயன்படுத்தி நேயர்கள் வாழ்க்கையில் முன்னேற மென்மேலும் வாழ்த்துக்கள். பிப்ளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் உறவுக்காரருக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.